ஃபிளெமிங் மட்டும் இல்ல, ஃபிளெமிங்கோட சேர்ந்து சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் கோச்சுமே வந்து கடைசி 1 வீக்கா இங்க நாவலூர்ல இருக்கிற நம்ம சிஎஸ்கேவோட ஹை பர்ஃபார்மன்ஸ் அகாடமில தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் ஒரு ட்ரையல்ஸ் மாதிரி. அதுல மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் கிட்ட அட்டன் பண்ணாங்களாமா. அந்த 50 பேர்ல மெஜாரிட்டி பேட்டர்ஸ் தான். சரிங்களா? ஏன்னா இதுல 2 பேர் வந்து நானே பாத்துட்டேன் நேர்ல. சோ வந்து கைக்குள்ளேயே வேலை செய்யறாரு, சிஎஸ்கேக்கு இன்டைரக்டா வேலை செய்யறாரு. அது நாங்க சொல்ல மாட்டோம். இந்த ட்ரையல்ல அந்த மேஜரான 4 பிளேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற பிளேயர் பிருத்வி ஷா. போன வருஷம் அன்சோல்டா போனாரு, பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இவருக்கு வந்து பேஷன் கிரிக்கெட் மேல இருக்கிற பேஷனே குறைஞ்சிருச்சு. அவர் சைல்ட்ஹுட் கோச்சே வந்து சொல்லியிருந்தாரு, லைக் அவர் ரொம்ப வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டாரு, கிரிக்கெட்டை விட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி மீதி விஷயங்கள்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணதுனால அவர் வந்து அன்சோல்டா போயிருக்காருன்ற மாதிரி அவரோட ஒப்பீனியன் கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த பிருத்வி ஷா இப்போ புச்சிபபு டோர்னமெண்ட்ல வந்து விளையாடினாரு, மகாராஷ்டிராவை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடிட்டு இருந்தாரு. அப்போ வந்து இங்க தான் ஆடினாங்களே, லைக் ஓஎம்ஆர் அந்த அகாடமில தான் ஆடிட்டு இருந்தாங்க. அப்படின்றப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அங்க இருந்து அவங்களை பார்த்துட்டு சரி ஓகே நீ ட்ரையல்ஸ் அட்டன் பண்ண, நான் வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் அவரு இப்ப அட்டனும் பண்ணிருக்காரு. சிஎஸ்கே எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்கன்றது நமக்கு தெரியல, சரிங்களா? பட் வந்து ஓப்பனிங் ஸ்லாட்ல பாக்குறாங்கன்றது இது கிளியரா தெரியுது. ஓப்பனிங் ஒருத்தர் இருந்தா ராகுல் திரிபதி, அவரோட பொசிஷன் இஸ் இன் ஸ்டேக்னு மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது. ஆமா, அவர் இல்லங்க, ராகுல் திரிபதி இஸ் நாட் கோயிங் டு கண்டினியூ. அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப நீங்க இன்னொரு விஷயம் கேட்கலாம், ருத்ராஜ் கேக்வாட் ஓப்பனிங் இருக்காரு, அப்புறம் வேற என்னடா ஓப்பனர் வேணும் அப்படின்ட்டு. ஒன்னும் இல்ல, போன வருஷமே கிளியரா சொல்லிட்டாங்க, ஃபிளெமிங்கும் சொல்லிட்டாரு, ருத்ராஜும் சொல்லிட்டாரு. அவர் வந்து நம்பர் 3ல ஆடுற மாதிரி தான் பிளான். போன வருஷமும் நம்பர் 3 தான் ஆடினார் ருத்ராஜ் கேக்வாட் இன்ஜுரி ஆற வரைக்கும். இந்த வருஷமும் ஐ திங்க் அடுத்து ஒருவேளை ருத்ராஜ் கேக்வாட் வந்து இந்தியன் கொஸ்டின்ஸ்ல வந்து ஓப்பனிங் எல்லாம் ஃபுல்லா இருக்குங்க. ஓப்பனிங் ஆச்சே ஒரு ஸ்குவாடே உருவாக்கல, 11 பேர் இருக்கானுங்க. நம்ம வந்து 1 down 2 down அப்படி கொஞ்சம் இறங்கி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாரோ நம்ம வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சஞ்சு சாம்சனும் ஒரு சமயத்துல அப்படிதான் இருந்தாரு. அவர் ராஜஸ்தானுக்கு இருக்கும்போது ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தாரு. அந்த ஸ்லாட் இல்லன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் லோ டவுன் ஆர்டர் ஆடினாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் தான் கிடைச்சது இந்தியன் டீம்ல, வேற விஷயம். சோ அந்த மாதிரி ருத்ராஜ் வந்து யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.